கூட்டம் பார்க்கும் ஏரியா அந்துணி பார்க்க வாரியா குத்தாட்டம் என்னோட ஆர்டரு. இவ்வளோ பேரை துடிக்கிறோம். அதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு படம். அந்த அந்த கதாநாயகன் மீனை வந்து சாப்பிட்றதால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. ஸோ அந்த வழியை சொல்லி எடுத்திருக்காங்க. போய் பாருங்க. பணம் இல்லாத ஒரு கிழமைக்கு கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 லட்சம் ஒரு இன்ஜெக்ஷனுக்கு ஒரு ஊசிக்கு மட்டும். தமிழ் பெண் இல்ல, அவ வந்து வேறொரு மாநிலத்தை சேர்ந்த வேற இனத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம தமிழர்களுக்காக நிக்க நீங்க நிக்கிறீங்களா கேக்குறேன்னா இந்த காணொலி பாக்குற நீங்க. கடைசியில் ஒரு இது என்னன்னு சொன்னா இந்த குட்டி பிள்ளை எல்லாம் பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காலன்றத இந்த படத்தின் மூலம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். கமனஃபலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்தே நிறைய பேர் உள்ள வந்திருப்பீங்க. அந்த வகையில் உண்மையில் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்காக வேண்டி, படம் பார்க்கறதுக்காக வேண்டி 6:30 ஷோவுக்கு 4 மணிக்கு வந்துட்டோம்னா நீங்கள் நம்புவீங்களா? அதான் வந்து உண்மை. 4 மணிலேருந்து இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அதோட எங்களோட ஃப்ரெண்ட்மாராக இருக்கட்டும், வேறு ஒரு உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்திட்டு இந்த இடத்துல இருந்து ஷார்ட் வீடியோ எடுத்து அதை வந்து என்ன சொன்னால் மார்க்கெட்டிங் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அதையும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை செய்துட்டு இந்த இடத்துல 2 இருக்கின்றோம். பக்கத்தில் நிற்கிற சுஜி அண்ணா, வெகு விரைவில் சுஜி அண்ணா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த முகத்தங்கியோ பார்த்த மாதிரி என்று எல்லாரும் அவளோட கொண்டாடக்கூடிய நாளும் வந்து வெகு விரைவில் நடக்கணும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு. அப்போ அந்தோணி திரைப்படம் உண்மையிலே நம்முடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்குமான ஒரு படம் என்ன சொல்லணும்னா என்னன்னு சொன்னால் இந்த படம் வந்து இலங்கையில மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த நாடுகள், அடுத்து இந்தியா, அதோட வந்து 3 மொழிகள்லையும் வந்து ரிலீஸ் ஆகின்றது. அது நாங்கள் முன்னாடியே ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த வகையில் காலையில் வந்து 10:30 ஷோலாம் வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுது. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு கூட சந்தோஷம். நாங்கள் இப்போ 6:30 ஷோக்கு வந்திருக்கின்றோம். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பார்வையாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இந்த வரக்கூடிய இந்த பார்வையாளருடைய கருத்து என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட ரிவ்யூ என்னன்றதை நாங்கள் இந்த வீடியோட சொல்ல போகின்றோம். இதுக்கு முதல் நீங்கள் இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து படம் பிடிக்கிறது உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். அதோட எங்களோட யூடியூபர்ஸ் மாதிரி கொடியங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துலையும் வந்து வந்திருக்கின்றோம். அதாவது காலையிலேயும் வந்து நாங்கள் 10:30 ஷோக்கு வந்து நாங்கள் ரிவ்யூ வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. திரும்ப நாங்கள் 2000 வந்திருக்கின்றோம். அதே தாண்டி பக்கத்தில் சிஜியண்ணா. நீங்கள் வணக்கம் சிஜியண்ணா. வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி இல்லை உங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக அண்ணாவை பற்றி நாங்கள் ஒரு நேர்காண விரைவில் ஓடுவோம். அது இருக்கட்டும். படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக படம் ஜெனோசன் சுகிர்தன் செய்திருக்கிறது ஸ்பெஷல். பட் அது ரமணன் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அது சொல்ல போனால் ராஜேசர் மியூசிக். அது என்ன சொல்றது, இலங்கை கிடைச்ச ஒரு வரலாற்று பொக்கிஷம் எனக்கு குறிப்பிடலாம். இனி படத்தை பார்த்த பிறகு கண்டிப்பா அதுக்குரிய விமர்சனம் மக்கள் இருந்து கிடைக்கும் நினைக்கிறேன். அதான் இதை என்ன பொறுத்தவரை இந்த இடத்துலனா 3 பேருக்கு தான் நான் வாழ்த்து சொல்லுவேன். எந்த ஒரு சைட்டா எந்த ஒரு மனசார என்னன்னு சொன்னா, முக்கியமா வந்து வேறு திரைப்படம் வந்து உருவாகிறதுக்கு முதலீடு தேவை. ப்ரொடியூசர் ரமணா அந்த ஓசை ஃபிலிம் தயாரிப்பில் வந்து வெளிவந்திருக்கின்றது. ரமணா அண்ணாவுக்கு வந்து முதலாவது நன்றி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனோசன் அண்ணா, அடுத்தது சுகிர்தன் அண்ணா. அவங்க 2 பேருக்கும் 3 பேருக்குமே வந்து மொத்தத்தில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கிடைக்கும். ஏன்னு சொன்னால் ஹீரோ வந்து என்ன பொறுத்தளவில் நிறைய பேர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நிறைய கலைஞர்கள் வளர்ந்து கொண்டு வராங்க. வச்சு ஹீரோ யாரானா நடிச்சுட்டு போகலாம். ஆனால் அவங்களுக்கு குறையா சொல்ல விரும்பலைன்னா இருந்தாங்கன்னா அதனுடைய அந்த 3 பேரும் வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்பகத்தன்மையை வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிச்சிருக்காங்க. வந்த வகையில் நாங்களும் அதை பார்க்கறதுக்காக வேண்டிய ஆர்வத்தோடு இருக்கின்றோம். பார்த்துட்டு மக்களாக அவங்களுடைய கருத்தையும் வந்து கேட்டுட்டு நாங்களும் வந்து படத்தை பற்றின ரிவ்யூ. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது ஹீரோயிசம்ன்றது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அதுல வின்சென்டா ஸ்பெஷல் கேரக்டர். அவரை பார்க்கும்போது என்ன சொல்றது, நீர்ப்பறவையில அந்த ஒரு வேற லெவல்ல இருந்து சுதர்சன் ஒரு டைப்ல நல்லா இருந்தது. இனி அதிரன் ஹீரோ, இனி மற்ற ஆக்கள் மற்ற பார்ட்டிஷன் எல்லாம் நல்லா இருந்தது. இனி லைட்டிங் எல்லாம் தெரிஞ்ச பையங்க எல்லாம் செய்திருந்தாங்க. எல்லாம் பார்க்கும்போது புரியும். நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சார். அந்த வகையில ஓகே, உங்களுக்கு மக்கள் தான் ரிவ்யூ பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா அந்த ஹீரோவங்களை வந்து குறைச்சி மதிப்பிட இல்லை. என்னன்னு சொன்னா இவ்வளவு ஒரு முதலிடம் நம்முடைய கலைஞர்களை நம்பி இதை வந்து கொடுத்து இந்த ஒரு பெரிய ஒரு படைப்பை வந்து உருவாக்குறதுக்குன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது செய்யறது. ஏன்டா இப்ப வணிக ரீதியான அந்த ஒரு வர்த்தக ரீதியாக வந்து இன்னும் நம்மளுடைய சினிமா வந்து அடுத்த இடத்துக்கு நகர் இல்லை. ஆனா இந்த ஒரு படைப்போட வந்து அடுத்த இடத்துக்கு நகருமன்ற நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் வந்துருக்கு. மற்றது மட்டக்களப்பு பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஃபியூச்சர் ஃபில்ம் நிறைய வந்திருக்கு. முதல் ஆரம்பத்துல குலேந்திரன் சார் 86ஆம் ஆண்டு ஃபில்ம் வந்திருக்கு. அது இன்னும் ரிலீஸ் ஆகல.
இப்ப அது வந்து போராட்டம் சார்ந்த ஒரு படமா இருந்தது. இப்ப விஷ்ணு விஜயன் படம் வேட்டையன் அவங்க வேற லெவல்ல ஓடினது. அதை இப்ப யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். மட்டக்களப்பை பொறுத்த அளவுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு கிரியேட் பண்ணியிருந்தது விஷ்ணு விஜயன் படம். அது மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, இளைமறைகாயா இருக்கிறாங்க, இப்பவும் தியேட்டருக்கு கூட படம் பண்ணி எல்லாம் ப்ரொடக்ஷன் பிரச்சனையா தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அதான். சரி, ஓகே, நாங்க வந்து படத்தை அப்படி பார்த்துட்டு எல்லா விடயங்களையும் காய்ச்சி கொடுறோம். ஓகே, பக்கத்துல நம்முடைய அத்தா நிறைய நாளைக்கு பிறகு சந்திச்சு எப்படி தான்? ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திப்போம் எதிர்பார்க்கல. நாங்கள் இப்போ இன்றைக்கு பாகர்லேருந்து பந்திரா படம் பார்க்க போனோம். அங்கிருந்து அந்தோனி படம் தான் இங்கே போன்னு தெரியாது. ஆனா மதியம் நான் உங்களில் தான் கேட்டேன். நான் நம்ப மாட்டாயே காட்டுறோம். இல்ல, நாங்க இவ்வளவு ப்ரொமோஷன் எல்லாம் போட்டு அந்தோனி வேர்ல்ட்ஸ் அவார்ட் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு போட்டோ எல்லாம் செய்யறோம். இன்றைக்கு படம் ரிலீஸ் ஆகும், இன்றைக்கு படம் போறது தெரியாம வந்துருக்காரு. இல்ல இல்ல, நான் இங்க நிக்கல. இந்த பாருங்க நீ அந்தோனி படம் எப்படி பரவாயில்லையா? இந்த 2 மணிக்கு வாங்க. அவர் வந்து படம் பாத்துட்டானு கேட்டு. இல்ல இல்ல, நான் கேட்டேன் அவரு, நீங்க படம் பாத்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? மதியம் 2 மணி, இப்ப வந்து 6:30. சரி, ஓகே. அப்ப இந்த படத்துல சம்பந்தமா வந்து படத்தை பார்த்தா சொல்லலாம். ஆனா முதலா அனுபவம் இலங்கையில் ஒரு படம் எடுத்து அதை வந்து தியேட்டர்ல வந்து பாக்குற முதலா அனுபவம். பார்க்கலாம் வந்து ஃபீச்சர் ஃபிலிம், பைலட் ஃபிலிம் எல்லாம் வந்து நார்மலா வந்து நிறைய திரையரங்குல ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா இது வந்து அப்படி சொல்ற ஒரு உலக தரத்துக்கு வந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதோட வந்து முக்கியமா வந்து இளையராஜா இதுல வந்து மியூசிக் செய்திருக்கின்றார். அதான் வந்து இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விடயம். அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. அவர் 3 மொழிகள் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு மின்சன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன் தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சந்திச்சிருக்கோம். அதுக்கு எனக்கு ஞாபகம் இருக்காது. அவர் வந்து கதாநாயகனை வந்து நடிச்சிருக்காரு. அவ அந்தோனி படம் சொல்ல இன்னும் பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்ன படம் தான் வந்து நாங்க அந்தோனி படம் சொல்ல வந்து பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும்னு நின்றுட்டேன். அதுல எல்லா டீம் வந்திருக்காங்க, நிக்கிறது சந்தோஷம் தான் உண்மையிலே. கண்டிப்பா என்னன்னு சொன்னா, இப்ப அட்டன் வந்து சொல்றேன் அனுஷன் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ அந்தோனி படம் வந்து இங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் இடம்பெறும் போது அப்ப அந்த டைம்ல வேற நிக்கல, வாகரையில் உண்டு. அதனால வந்து சம்பந்தமான விளக்கங்கள் உண்மையிலே தெரியாது. இப்ப அவர் கலைக்கு விளங்கும் உங்களுக்கு. அப்ப அந்த வகையில நம்முடைய கலைஞர்களை நம்ம ஊக்கப்படுத்தணும். எவ்வளவு வேறையா இருந்தாலும் இப்படியான திரைப்படங்கள் வரும்போது கண்டிப்பா வந்து நீங்களும் கூட வலைத்தளங்களோட உங்களுடைய வாய்ஸ் ஆஃப் கண்டிஷன் பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தணும். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்படிதான் எங்கட படம் ஒரு காலத்துல ரிலீஸ் ஆகுனா, சம்டைம் நம்மளோட படம் நம்மளோட ரிலீஸ் ஆகுனா எப்படிதான் பேசாம இருப்பீங்களோ? இல்ல இல்ல இல்ல, ஐயோ அப்படிலாம் இல்ல, எதிர்பார்க்கல இன்னைக்கு நிறைய பேர் வந்து உள்ள போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த எல்லாருமே வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல பிரவீன் அண்ணா வந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு வணக்கம் யாதவூரே யாவரும் கேள்வி இருந்து அந்த வகையில வந்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா அவரு 6:40 வந்து யாரு இப்ப படம் வந்து 6:30 சரியா போட்டிருந்தாங்க. 10 நிமிஷம் படம் வந்து போயிருக்கு. 6:40 பிரவீன் நாமியார் கொஞ்சம் லேட் ஆயிடுதானே. சரி, ஓகே. அப்ப அதான் உள்ள போயிட்டு படத்தை பார்த்துட்டு சந்தீபமோ சரியா உள்ள போயிட்டு நாங்க படத்தை பார்த்துட்டு படத்துடைய கருத்தை சொல்றோம். அவ ஏனைய விடயங்களை வந்து காட்டி விடுறோம். உண்மையிலேயே அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குது படம் பாக்குறதுக்கு. சொந்தமா நம்ம ஒரு ஹீரோ நான் பார்த்துனாங்க அந்த படத்துக்காக வேண்டி எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் மீடியெல்லாம் பார்த்து நான் அப்ப கிட்டத்தட்ட நீங்களே வந்து உருவாக்குற மாதிரி அந்த படம் அந்த இருக்கு என்ன போய் பார்த்துட்டு என்ன படம் இருக்குன்னு அது தியேட்டர்ல பார்க்கல வந்து ஒரு ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா. ஓகே, அதோட பாக்குறோம். 4 மணிக்கு நான் வந்துட்டேன்டா சொன்னா அது என்ன அவ்வளவு ஒரு எனக்கு ஒரு ஆர்வமா இருந்தது. அந்த படத்துல எப்படி சொல்றேன், நான் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கேன் என்ற எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீல். பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்ன்ற மாதிரி. அதுக்கு அந்த கலை நேசிக்கிறார்கள், கலைத்துறை சார்ந்த அந்த விடயங்களோட போய் பயணிக்கிறார்களுக்கு அது விளங்கும். அந்த வகையில சரி, ஓகே, நம்ம உள்ள போய் படத்தை பார்த்துருந்தாங்க. விடயங்களை படம் சம்பந்தமான ரிவ்யூ வந்து சொல்றோம். நானும் சொல்றேன். கண்டிப்பா. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்க இருந்து வந்து நீங்க? நாங்க கல்லடியிலிருந்து வரோம். கல்லடி. படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. வெறுமனே ஒரு வார்த்தையால் சொல்லாம கிளைமேக்ஸ் சீன்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குது? நம்முடைய யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு படைப்பை உருவாகி இருக்காங்க. எப்படி இருக்குது? நல்ல கதையும் நல்ல இதுவும்
நல்லா இருந்தது படம். ஓகே ஓகே நன்றி. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். சரியான கவலையா கிடக்கு. படம் எப்படி இருக்கு? அதுதான் சரியான கவலையா கிடக்கு. என்னன்னா அவ்வளோ ஃபீலா இருக்கு. மனசு கொஞ்சம் ஆறுதலையும் எந்த ஒப்பிரிய அதான் கவலையா இருக்கு. சரியா. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. படம் எப்படி நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? செகண்ட் ஹால்ஃப் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு மீனவர்கள் ஒரு கஷ்டத்தை வச்சு எடுத்துருக்காங்க. நம்ம அந்த மீனை வந்து சாப்பிட்றதால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. ஸோ அந்த வழியை சொல்லி எடுத்துருக்காங்க. போய் பாருங்க, பணம் இல்லாத கஷ்டத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம சாப்பிட்ற நமக்கு ஒருத்தருக்கும் விளங்குறதில்ல. அவங்க பிடிச்சி தர மீனை நம்ம சாப்பிட்றோம். ஸோ அவங்களோட வழியை தான் அதில் காட்டிருக்காங்க. எனவே பார்க்காதாக்கள் வந்து பாருங்க. நன்றி. நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. வணக்கம் அக்கா. வணக்கம். படம் எப்படி இருந்தது? படம் சூப்பர் வேறு உண்மையாகவே. எவ்வளோ நாளும் பார்த்த அந்த ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸுக்குள்ள வந்து பர்ஃபெக்டாக இருந்தேன்னு சொல்லணும். மோஸ்ட்லி எல்லாரும் அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நான் அண்ணாக்கள் எல்லாருமே அழுத. டப்பிங்ல இருந்து கேஸ்ட் க்ரூ எல்லாமே செமையா இருக்கு. மியூசிக் செம. செம. பட் ஸ்ரீலங்கால நடிச்சிருக்கிற இப்போ கேஸ்ட் க்ரூ எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. டப்பிங் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. இதே மாதிரி படிப்புகள் வந்தா இப்போ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எப்படி இருக்கா, செகண்ட் ஹால்ஃப் எப்படி இருக்கு, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தது சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தோன்றுனது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ சீரியஸாக இருந்த கொஞ்சம் எல்லாரையும் இமோஷனலாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அந்த குட்டி பிள்ளை எல்லாம் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காலன்றதை இந்த படத்தின் மூலம் பார்க்கலாம். ஹீரோவாக இருக்கட்டும், அந்த சுதர்ஷன் அண்ணா, மற்றது ஆண்டனி அவருக்கு நடிச்சவராக இருக்கட்டும், அண்ட் அந்த அக்காவாக இருக்கட்டும், பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஃபில்ம். ஓகே, நன்றி அக்கா. அவரோட அம்மா வந்து இருக்குன்றாங்க பாருங்க. இப்போ இந்த வயசுலேயே வந்து அம்மா வந்து இப்போ படமாக வந்திருக்காங்கன்னு சொன்னால் வேற லெவல். அவன் வணக்கம் அம்மா. ஓ நல்லா இருக்கு. அம்மாவுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 60 வயசு. 60 வயசு. 60 வயசு நம்மளுடைய எங்களது சினிமான கூட ஓடி வந்து. ஓ நான் தான் ரிவ்யூ எல்லாம் பார்க்கறதுக்கு முந்தி பார்த்து அந்த படம் ஆரம்பிக்கக்குள்ள குடியோ பண்ண பார்த்து எப்படியா வந்து படம் பார்த்துருவணும்னு சொல்லி அப்படி இந்த இவ்வளோ குட்டி கொண்டு வந்தேன். படத்தை பற்றி கூட கருத்தை சொல்லுங்க. படத்து இப்போதைய காலத்துக்கும் இப்போ இந்த வருத்தம் அது எழுதல் எல்லாம் செய்யறதுக்கு ஆறுதலுக்கு ஆக்கள் வேணும். கூட இருக்கிறதுக்கு ஆக்கள் வேணும். நம்ம எந்தெந்த அளவு கஷ்டப்படுறோம், வருத்தத்தால் எப்படி செய்கிறோம், அந்த அதுகளுக்கு எல்லாம் ஒரு இது வேறு ஆறுதல் வேணுன்றதுக்காக நாம் இவ்வளோ பேரை துடிக்கிறோம். அதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு படம். அந்த அந்த கதாநாயகன் ஹேண்ட்ஸம் கதாநாயகன் வேற லெவல். அந்தோனி எல்லாரோடையும் வாழ்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். படத்தை பத்தின கருத்தை சொல்லுங்க. நாங்க பொதுவாக கேட்கிறோம், ஆனா நீங்க ஒவ்வொன்றை பிரிச்சு வச்சு சொல்லணும், இல்லைன்னு நாங்க கேட்போம். ஓகே, என்னன்னு சொல்றேன், ஒரு அவனுடைய மீனவர்கள் வாழ்க்கையை சுத்தி காட்டுற மாதிரி அந்த என்னன்னு சொல்றேன், நம்முடைய ரியலா ஒரு கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். வணக்கம்டா. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி படத்தை பத்தி என்ன சொல்லு? அது படம் இல்லை, செதுக்கிருக்காங்க. அப்படியே ஒரு சிலையாவே செதுக்கிருக்காங்க. அதான் உண்மையிலே நாங்க 2 பேருமே சேர்ந்து பொதுவாக வந்து ரிவ்யூ சொல்கிறோம். அப்ப அந்த வகையில வின்சன் அண்ணா வந்து சொல்லவே தேவையில்லை. வின்சன் அண்ணா வந்து நாங்கள் இங்கே நேரடியாக வரக்குள்ள வந்து அப்ப வின்சன் அண்ணாவோட கதைக்குள்ள வந்து பர்சனலாக வந்து என்ன கூட்டிக் கொண்டு வச்சு வின்சன் அண்ணா கதையில ஏற்பாடு வச்சு சொன்னார். எனக்கு தம்பி கயல் படம் கிடைச்சது இந்த 2 கண்ணாலயம் பண்ணி சொல்லியிருந்தார். ஏன்னு கேட்டிருந்தேன். அப்போ அந்த ப்ரொடியூசர் டிரெக்டரோட வந்து அவர் வந்து ஏதோ வாகனத்தில் ஏற்றி கொண்டு விட போனார். அந்த டைமில் வந்து அவருக்கு அந்த சீன் கிடைச்சதா வந்து சொல்லியிருந்தார் அந்த ஒரு கேரக்டர். அப்போ அப்படி அந்த அண்ணாட நடிப்பு வந்து உண்மையிலே வேறு லெவல். என்ன சொல்கிறேன்னு எனக்கு இந்த வார்த்தையில் தெரியல. இதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அடுத்து நம்ம இப்போ கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்க கூட இதுன்னு சொல்லலாம். அப்படி அந்த அண்ணனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அந்த முக பாவங்களும் வேற லெவல் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப உன்னுடைய கருத்தை சொல்றாதான். உண்மையில வந்து நான் வரக்குள்ள நினைக்கல படம் இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருக்கும் வந்து இலங்கை படம்னு சொன்னா அந்த இந்தியா படத்தை விட கொஞ்சம் நார்மலா இருக்குமா அப்படின்றதான் எல்லாருக்கும் கற்பனையா இருக்கும். ஆனா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா படத்தையும் வந்து தோக்கடிக்கும். இந்த படம் இந்தியாவில் ஒரு சினிமா படத்தை வந்து உருவாக்குனா அதையும் வந்து தோக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கடைசியில வந்து கண்ணெல்லாம் கலக்கி என்ன சொன்னா இப்ப நம்ம வந்து இங்க வந்து படங்கள் வந்து வரும்னு சொன்னா நம்ம வந்து இந்தியன் சினிமா அப்படி இப்படின்னா அதோட வந்து ஒப்பிட்டு பேசுவோம். ஆனா இந்த ஒரு திரைப்படம் வந்து அங்க இருக்கக்கூடிய அதையும் வந்து எப்படி சொல்றோம் ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற லெவல் மேலே
உண்மையிலே நல்லா இருக்கு. உண்மையிலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான். அந்த இப்போ இலங்கை படம் வந்தாலே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பண்ணி யோசிச்சாங்க. ஆனால் நான் பார்த்த இந்த படத்தில் இலங்கை படம் தான் யூடியூப்ல பார்த்துருக்கேன், இதில் தியேட்டரில் பார்க்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள வந்து என்னன்னு சொல்றது வேற லெவல்ல இருக்கு. அதாவது நான் எதிர்பார்க்காதது ஒரு 1000 வீதம் கிடைச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல வந்து இப்ப உனக்கு பிடிச்ச ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்த சீன் எனக்கு ஃபுல்லா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, டச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த ஒரு ஆள்ற நிலைமை, அவர் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள். அப்ப நம்ம உதவி திட்டங்கள்ல இருந்து இதுல செய்யறதால உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு கிழமைக்கு அந்த ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு நோய் வந்துட்டு, அது வந்து ஒரு ஆளுக்கு வந்தா பரவாயில்ல, மனைவிக்கும் மகளுக்கும் வந்திருக்கு. அந்த மனைவிக்கா வேண்டிதான் தான் வந்து பெரிய ஒரு தொழிலை வந்து விட்டுட்டு, அதாவது கண்ணுக்கு ஒரு கிழமைக்கு வந்து கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 லட்சம் அந்த மருந்துக்கு தேவையாம். அந்த சில இடங்களில் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படி எல்லாம் வந்து சில சம்பவங்கள் நமக்கு பார்க்கல வந்து உங்களுக்கு பார்க்கல ஒரு வீடியோ தெரியும். ஆனா அந்த குடும்பத்துக்கு இந்த அந்தோணி படமாய் தான் அப்படி. உண்மையிலேயே நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க மாட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே மிஸ் பண்ணுவீங்க, பெரிய ஒரு இதை மிஸ் பண்ணுவீங்க. சில டைம் நீங்க வீட்டுல இருக்கக்குள்ள யூடியூப்ல பார்த்தாலும் கவலைப்படுவீங்க, இந்த படத்தை வந்து நாங்க தியேட்டர்ல பார்க்கல. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பக்கத்துல கூடிய தியேட்டர்களுக்கு சென்று படத்தை வந்து பாருங்க. சில பேர் வந்து யோசிப்பாங்கன்னா காசு வாங்கி இந்த ப்ரொமோஷனுக்கு கேட்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இது என்ன சொல்றது அப்படிலாம் ஒன்றும் இல்ல. உண்மையா என்ன இருக்கோ அதுதான் சொல்றோம், வந்து பாருங்க. என்ன வந்து பாருங்க. அதை விட என்னன்னு சொன்னா நாங்களே இங்க வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் வந்தப்போ நாங்களே வந்து ஏசி எல்லாம் வந்து பப்ளிக்கா போட்டிருக்கோம். எங்களுக்கு யாருக்கும் பயப்பட்டு நல்ல விதமா போடணும்ன்ற ஒரு இது இல்லை. அவங்களுக்கு பயந்து இவங்களுக்கு பயந்து நல்லா இருக்கு படம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வந்து முகத்துக்கு நேரே நாங்க வந்து நம்மளுடைய ஏன்னா நம்மளை நம்பி நம்மளோட ரிவ்யூ பார்த்துட்டு உறவுகள் வருவாங்க. அப்புறம் வந்து நமக்கு ஏசக்கூடாது, இவனோட ரிவ்யூ பார்த்தாலே நாங்க வந்து நாங்க அப்படி உண்மையிலே வேற லெவல். சில பேருக்கு இந்த படத்துல ஆரம்பத்தை பாவக்குள்ள என்னடா படம் தோணும், ஆனா கடைசி வரைக்கும் போகலாம் தெரியும் இதான்டா படம். பாருங்க நீங்க படம் பார்த்த படத்துல ஸ்பெஷலா இருக்கு. இலங்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மைல்கல்லா இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்ன சொல்றது, ராஜா சார் இசையமைக்கிறன்றதே ஒரு பொக்கிஷம். முதல் அதோட நெய்தல் நிலம், அதாவது உங்களுக்கு தெரியும் மீனவ குடும்பம், ஒரு குடும்ப தலைவன். அவன் ஒரு என்ன சொல்றது ஸ்டோரி என்ன சொல்ல மாட்டான், ஸ்டோரி சொல்லி வந்து நீங்க பார்க்காம கண்டிப்பா என்னன்னு சொன்னா, இதுல இந்த படம் எல்லாம் இனி யூடியூப்ல இத்தனை வருஷமா போதோ தெரியா போடுறது, தியேட்டர்ல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா தியேட்டர்ல பாக்குறத மிஸ் பண்ணாதங்க கடைசி வரைக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் படம் ஸ்லோவா போனாலும் வாழ்வியல் சம்பந்தமாவே போயிட்டு இருக்குது. ஆனா மிஸ் பண்ணாதங்க, நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் உண்ட லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு மூமெண்ட்ஸா ஒவ்வொரு ஸ்டெப்ஸா அந்த ஸ்டோரியை செதுக்கியிருக்காங்க. ஓகே வின். நம்முடைய யூடியூப் டீம் வருது. சரி, அப்ப எல்லாரையும் அப்படியே கேட்போம். எப்படி படம் எப்படி இருக்குது ஜெனிஷ்? தம்பி வணக்கம். என்னன்னு சொன்னால் இப்போ ஸ்டார்டிங்ல இப்போ நிறைய படம் பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதாக தான் இருந்தது, லவ் எல்லாம் கலந்துருந்தது. ஆனா கடைசியில ஒரு சீரொண்டு வந்தது, மேலெல்லாம் செலுத்துது அந்த இளையராஜாட. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா உங்களும் கட்டாயமா செலுத்து வந்தது. கண்ணால தண்ணி வராத குறைதா. உண்மையிலே நல்ல படம், உண்மையிலே உண்மையிலே வாழ்த்துக்கள். நான் இப்ப ரீசெண்டா படம் ஒன்றும் பார்க்கல. நான் கடைசியா அந்த பிச்சைக்காரன் படம் பார்த்தேனா, அப்ப செலுத்தது எனக்கு. அதுதான் உண்மையிலே. அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல பெருசா. அதுக்கப்புறம் பார்த்த படத்துல இதுதான் எனக்கு மேல் செலுத்த ஒரு படமா இருந்தது. நாங்க உண்மையை இது சொல்லல, உண்மையிலேயே இப்ப இலங்கையில் உருவாக்கப்பட்ட நிறைய படம் பார்த்திருக்கோம், போரிங்கா தான் இருந்தது. இந்த படம் உண்மையிலேயே சூப்பர், வேற லெவல். ஜெனோஷன் பிரதர், சுகிர்தன் பிரதருக்கு வாழ்த்துக்கள். சும்மா மாறி 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 உண்மையில வேற லெவல். நாங்க ஜிரிஷ் நான் பக்கத்து இருந்தாங்க 2 பேரும் அந்த சீன் எல்லாம் அது சொல்லல. அது அக்கா அடுத்தது அவர் அந்த படத்தை கொண்டிருக்கும் போது அவர் கேட்டுக்கொண்டான இருக்கிறாரு, கண்ணா விளங்குது அவரு கண்ணால தண்ணி. அந்த சீன் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல். மேலே அண்ணா நடிக்கல வின்சென்ட் அண்ணா வந்து வாழ்ந்திருக்கின்றார். இதற்கு முன்னாடி வந்து கயல் வின்சென்ட் அழைப்பாங்க. இதுக்கு பிறகு அந்தோணி வின்சென்ட் கண்டிப்பா வந்து அழைப்பாங்கன்றது என்னன்னா சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கயல் வின்சென்ட் சொல்றது. ஆனா இந்த திரைப்படத்துக்கு பிறகு நிச்சயமா வந்து
அந்தோனி வின்சன் என்று எல்லாருமே வந்து அழைப்பாங்க. அதோட டிஜே பானுவோட அந்த சைலண்டான மூமெண்ட், சைலண்டான அந்த அசைவுகள், சைலண்டான அந்த அவங்களோட ஆக்டிங் எல்லாம் வந்து வேற லெவல். அப்படியே ஒரு யதார்த்தமா வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மௌனமாக சில விஷயங்கள் வந்து செய்வாங்க. வேலைகளா இருக்கட்டும், அவங்க செய்யற சில விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா இருந்தாலும் நடிச்ச பிள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்ற வேற லெவல். அந்த பிள்ளையும் வந்து நான் சின்ன பிள்ளை வந்து நம்மளுடைய இலங்கையில ஈழத்துல வந்து நிறைய கலைஞர்கள் இருக்கின்றாங்க. மேலும் வேற லெவல். நான் என்ன சொன்னான்னு சொன்னா, நான் அது ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்த படம் பிச்சைக்காரன், அந்த படம் பார்க்கும்போது எப்படி எனக்கு மேல் செலுத்துதோ அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இப்ப மேல் செலுத்துது. அதான் சொன்னேன், அந்த படம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே மாதிரி இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது அம்மா சென்டிமெண்ட். இது அந்த படத்துல இருந்து மீண்டு வரையில ஒரு நிலைமையில இருக்கு. அப்படி படம் பொதுவா எல்லா படம் பார்த்தோம்னா அந்த கடைசி அந்த எழுத்தோட பேர்களோடு பேரோட தொடங்களில் எழுப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல பேரோட குள்ள எல்லாரும் இருக்காங்க. அதான் அப்படி இருக்காங்க. அந்த பேர் முடிய மாட்டேன் இருக்காங்க. அந்த படத்துல வந்து வெளியே வரையில அது ஆக்கலால் அப்படி அப்புறம் ஒரு சீன் சில சீன் எல்லாம் சொன்ன மாதிரி மேலெல்லாம் சிலுக்குது. காசை கொடுத்து நல்லா சொல்ல வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் இல்லை இது. அதுதான். சரி, ஓகே. நான் ஒரு விடயம் மட்டும் சொல்றேன். என்னென்னு சொன்னால், சொல்லுதல் யாருக்கு மொழி அறியவும் சொல்லிய வண்ணம் செய்ய. என்ன நாங்கள் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை முதலாவது போய் பார்க்கணும் நானே காய்ச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து எனக்கு சரியான வேலை, உண்மையாக வந்து சரியான வேலை. ஒரு எக்ஸாம் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறேன். நான் வந்து அவதார் படம் பெரிய பெரிய படங்களை இந்த பிசிஏல வந்து பார்க்குறேன். செங்கல்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி செல்லம் பிரீமியர்லேயே பார்த்துருவேன். ஆனால் இந்த படத்துக்கு வந்து நான் வெளிக்கிட்டு வந்ததற்குரிய காரணம் முதலாவது நாங்கள் சொல்லித்தோம், சொன்னா அதை செய்யணும்ன்றதுக்காக தான் வந்த நான். ஆனால் இங்கே வந்து இருந்ததுக்கு பிறகு இந்த படம் நான் இன்றைக்கு பார்க்காம விட்டுருந்தேன்னு சொன்னால், இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வராமல் இருந்திருந்தேன்னு சொன்னால் மிஸ் பண்ணியிருப்பேன் என்ற அளவுக்கு இந்த படம் இருந்தது. அந்த சுகீர்தன் ஜெனோசன் அந்த அவங்களோட அந்த முதலாவது படம் மாதிரியே தெரியல. அப்படி ஒரு என்ன சொல்ற சிலையை செதுக்கிற மாதிரி தான் அந்த படம் இருந்தது. வின்சன் அண்ணாட்ட வந்து நாங்கள் படிச்சு கொள்ளணும், அவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. என்னன்னு சொன்னா, இவன் தம்பி வந்து ஆக்டிங்ல வந்து விருப்பம், நானும் வந்து ஆக்ட் பண்ணிருக்கிறேன். எனக்கு வந்து வில்லன் கேரக்டர் பண்றதெல்லாம் பிடிக்கும். நானா வந்து அங்க படிக்கணும். அதான் தலைவன் வந்து இந்த படத்துல வந்து வாழ்ந்திருக்கான். அதுல நாங்க வந்து அந்த இங்க வந்து வின்சன் அண்ணா வந்து அந்த அந்தோனி என்டிஆர் டீம் வரக்குள்ள நாங்க வந்து எல்லாமே மீட்டப் செய்து நாங்க வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து டிஜே பானுவக்கா எங்கிட்ட வந்து கதைச்சிருந்தாங்க. கதைக்கக்குள்ள இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு வசனம் ஒன்று இருக்குது, கதைக்காம மட்டும் இருந்துடாதீங்கன்னு நாங்க எடுத்து போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் டயலாக் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு டிஜே பானுவ ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்த வின்சன் அண்ணா தூங்கி கொண்டிருப்பார், மகள் தூங்கி கொண்டிருப்பாங்க தோல்ல. அந்த டிஜே பானுவுக்கு அந்த எல்லா கதைகளையும் அப்படியே டயலாக் வந்து கதைச்சு முடிச்சுட்டு கதைக்காம மட்டும் இருந்துடாதீங்கன்னு சொல்லி அப்படி கண்ணை டிஜே பானுவுக்கு அந்த ஹீரோயின் மூடுவா. அதே டைம் ஸ்பாட்ல வின்சன் அண்ணா வந்து கண்ணை திறப்பார், உடனே தண்ணி வரும். அது உண்மையிலே சரியா அந்த வேற அது இது நாங்க சொல்ற ஒரு காட்சியில விடயம் தான். இதே மாதிரி பல காட்சி இளையராஜா படத்தை பார்த்துதான் மியூசிக் ஒத்துக்கொண்டார். அவர் ஏன் ஒத்துக்கொண்டார்? அப்படி சீன் எல்லாமே இருக்கு. ஈழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு போறதுக்காக வேண்டி அடுத்த ஒரு எங்களாலே முடியுண்டா இதாண்டா நாங்க என்று சொல்லி இந்த அந்தோணி வந்து அடுத்த படி போயிருக்கின்றது. கண்டிப்பா வந்து அந்தோணியை தொடர்ந்து இனி அடுத்தடுத்த படைப்புகளும் வர இருக்கின்றது. கண்டிப்பா வந்து நாங்க தெரிவிப்போம். எப்படி சொல்ற, அந்தோணி மட்டும் இல்லை, இனி அடுத்தடுத்த அடி இருக்குது. ஆனா நம்மளுடைய மக்கள் ஆதரவு, நீங்க உங்களோட ஆதரவு இல்லாம ஒன்றுமே வந்து சாத்தியப்படாது. கண்டிப்பா வந்து உலகத்தரத்திற்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய சினிமா வந்து வளர்ந்து போகுது. இப்போ சினிமா துறை மட்டும் இல்லை, அனைத்து துறைகளையும் வந்து நம்ம வந்து சளைச்சவர்கள் இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதரவு தேவை. நாங்கள் வந்து அதிகமாக கதைக்க விரும்பல, முக்கியமான விடயங்களை காய்ச்சிட்டோம். மிஸ் பண்ணிடாம படத்தை வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்றோம், ஏன்னா எங்களுக்குள்ள அந்த அதுக்குள்ள இருந்து வெளியே வரையலாம் வரைக்கும். அதோட இங்க இருக்கிற எல்லா யூடியூபர்ஸுக்கும் நான் வந்து சல்யூட் பண்றேன். காரணம், எல்லாருமே வேலை பழுவான ஆக்கள், சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ற, ப்ரொமோஷன் பண்றது, அவர் வந்து ஹெல்பிங் வீடியோ நிறைய மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்பிங் மூலமாக வந்து நான் சகோதரன் சதீப்புற வீடியோ வந்து பார்த்து நான் கண் கூட கலங்கியிருக்கேன். அப்படி நிறைய வீடியோ செய்கிறது. அடுத்தது வந்து ஒரு டிரெக்டர், எல்லா விடயத்திலையும் ஒரு டிரெக்டர், அதோட வந்து கலைகளோட சம்மந்தப்பட்ட நபர், அவரும் வந்து இந்த படத்தை பார்த்துருந்தார். நிறைய சகோதர உறவுகள் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மேலும் இந்த படத்தை வந்து நீங்க எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு விஷ் பண்றேன். நன்றி. வின்சன்னா ஸ்பெஷல்.
ஓகே, அந்தோணி படம் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகை, அந்த அந்தோணி படத்தினுடைய ரசிகை ஆகிட்டாங்க. அப்போ அந்த வகையில் அந்தோணி திரைப்பட குழுவிற்காக என்டிஆர் டீமுக்காக வந்து ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ண போறாங்க. கண்டிப்பா பாடுங்க. கூட்டம் பார்க்கும் ஏரியா அந்துணி பார்க்க வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா அடையே அடையே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி வடவா வடவா வா நான் இளையராஜா ஃபேனு தான் கூட ஆடுடா அத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு நான் சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு கொட்டம் பார்க்கும் ஏரியா அந்தோணி பார்க்க வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா. வேற வேற. ஓகே, உண்மையில இந்த பாடல் வந்து இளையராஜா வரைக்கும் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். உண்மையில அந்தோணி படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாம படத்தை வந்து பார்வையிடுங்க. நிறைய ரிவ்யூ இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு ஆளை வந்து நாங்கள் சொல்ல விரும்பலைன்னு சொன்னால், இந்த அந்தோணி திரைப்படத்தில் ஒர்க் பண்ண அனைவருமே நடித்தவங்களா இருக்கட்டும், இதில் மியூசிக் செய்தவங்க அனைவருமே இயக்கம் எல்லாமே வந்து தரமாக இருக்குது. உண்மையிலே இது ஒரு ஈழத்தில் பார்த்த திரைப்படத்தில் என்ன பொறுத்தளவில் நம்ம இந்திய ஃபிலிமெல்லாம் பார்த்துருக்கின்றோம். ஈழத்தில் இருக்கக்கூடிய நிறைய திரைப்படங்களை நாங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்துருக்கின்றோம். ஈழத்தில் இதுவரைக்கும் அந்த திரைப்படங்களில் வந்து இது ஒரு பெஸ்ட் மூவி நான் சொல்லலாம். ஈழத்துக்குள்ள இல்லை, இந்தியன் ஃபிலிமில் கூட பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படம் வந்துன்னா சில படங்கள் பார்க்கும்போது போர் அடிக்கும். ஆனால் அதையும் தாண்டி உலக ரீதியாக வந்து மேலே வேற லெவல். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்களும் திரைப்படம் சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுகின்றோம். பக்கத்தில் நிற்கிறவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கும், அனு. நம்மளுடைய பேர் மனு. அவங்களோட வந்து இன்டர்வியூ எடுத்துருந்தோம். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மக்கள் நான் ஃபேஸ்புக் பேஜ், மக்கள் நான் யூடியூப்ல வந்து பதிவிட்டு இருந்தோம். நீங்க வந்து பார்வையிடலாம். அவ சரி, ஓகே. இப்ப வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விட்டுருங்கப்பா. விட்டா போதும். ஓகே, பாய். பாய்.